இந்த சிறப்பான விவசாயிகளின் சங்கமம் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அருமை தலைவர் திரு KS அழகிரி அவர்களே, இந்த விழாவின் துவக்க உரையாற்றிய செயல் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, இந்த விழாவில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் செயல் தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியின் அணிகளின் தலைவர்களே, நம்முடைய தேசிய செயலாளர் திரு டாக்டர் சிறிவல்ல பிரசாத் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களே, அன்பிற்குரிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் திரு செங்கம் குமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி என்பது விவசாயிகளுக்கு ஆண்டாண்டு காலமாக பாடுபட்டு வரும் கட்சி. இந்தியாவில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி போன்ற புரட்சிகளை செய்து இந்தியாவின் வளத்தை பெருக்குவதில் காங்கிரஸ் கட்சி முக்கிய பணியாற்றியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விவசாயிகளுக்கு பிரச்சனை என்றால் முன்னின்று நடத்துவது காங்கிரஸ் கட்சி தான் என்பது வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் சுமார் 70,000 கோடி ரூபாய்க்கு மேல் நாம் தள்ளுபடி செய்தோம். ஆனால் இந்த மோடியின் அரசாங்கம் என்பது கார்ப்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்குமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு செயலை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆண்டு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு உலக வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் என்ற நிறுவனத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் குறிக்கோள் என்பது எந்த மனிதனும் உலகத்தில் பசியோடு இருக்கக்கூடாது என்பது. ஆனால் நம்முடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் 10 ஆண்டு காலத்திற்கு முன்பே அனைவருக்கும் உணவு என்ற சட்டத்தை இயற்றி நம்முடைய நாட்டில் எவரும் பசியோடு தூங்கக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். ஆகவே காங்கிரஸ் கட்சி என்பது விவசாயிகளுக்காக என்றும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கட்சி. நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய செயலுக்கு வலு சேர்க்கும் வகையில் நாம் அனைவரும் இந்த பாஜகவின் அவலத்தை நாடு முழுவதும் எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் வரும் தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக நாம் அனைவரும் சுறுசுறுப்பாக பணி செய்து இந்த பாஜகவின் அடிமை அரசை நாம் வீட்டிற்கு அனுப்ப நாம் சூளுரை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.